எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறது இப்போ இலங்கையை பற்றி. வாங்க வீடியோக்களை போகலாம். இலங்கை நாடு வந்து 1948 பிப்ரவரி 4 அன்று பிரிட்டிஷ் இங்கிலாந்திடம் சுதந்திரம் பெற்ற தனிநாடானது. இலங்கை 1972இல் சிலோன் என்ற பெயர் வந்து ஸ்ரீலங்காவின் பெயர் மாற்றப்பட்டது. ஸ்ரீலங்காவின் பயன்படுத்தும் கரன்சி ருபீஸ். இலங்கையில் முக்கியமாக சுற்றுலாத்தலம் நிறைந்தது. அது பௌத்த நாடு. அதிகமாக பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம் உலகத்தில் மிக உயரமான மரம் இலங்கையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் யானையை கொன்றால் மரண தண்டனை. ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வேலைத்துறை, மீன் பிடிப்பு தொழிலில் முதன்மை ஒரு நாடு. இலங்கையில் பார்த்திங்கன்னா முக்கிய நகர் பார்த்திங்கன்னா ஜஃப்னா, யாழ்ப்பாணம், நெகும்போ, கொழும்பு, அனுராதபுரம், ஜெயவர்தனபுரம், ரத்னபுரா, சபரகோமனா, கல்முனை, கண்டி, திருகோணமலை போன்ற முக்கிய நகரங்கள் இருக்குது. இலங்கையில் பார்த்திங்கன்னா அதிக கிரிக்கெட்டில் மிகப்பெரிய நாடு இலங்கை. அதுமாதிரி இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலை உற்பத்தி முதன்மை நாடு. தேயிலை உற்பத்தி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், மக்காச்சோளம், கோதுமை, தேங்காய் உற்பத்தி முதன்மை பெற்ற நாடு இலங்கை. பார்த்திங்கன்னா இலங்கை வந்து அதிகமாக சுற்றுலாத்தலம் நிறைந்த நாடு. இலங்கையில் இப்போ பார்த்திங்கன்னா அது இயற்கை வளங்கள் கொண்ட நாடு. இப்போ பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கு. இலங்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ சுற்றுலாத்தலம் இருக்குது. அதாவது தமிழ்நாடோட ரொம்ப சின்னது இலங்கை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையோட தேசிய விளையாட்டு வந்து வாலிபால். இலங்கை வந்து மிக நல்ல சிறப்பு வாய்ந்த நாடு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. தங்கச்சுரங்கமாக இருக்குது. யாராவது இலங்கை பிடிக்குமோ, இலங்கையில் சுற்றுலாத்தலங்கள் பிடிக்குமோ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் 925.